Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு அதே சோசியல் மீடியா அவர் பாட்டை போட்டு அவருடைய டயலாக்கை போட்டு அதை போட்டு இதை திரு சரத்குமார் அவர்கள் அவருடைய 40வது ஆண்டு கலை விழாவில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு. மீம்ஸ் போடுறவங்களுக்கு என்னையா தெரியும் கேப்டனை பற்றி? அந்த கூட்டத்தையும் தாண்டி உள்ள வந்தார்ல, அதை உண்மையிலே நான் விஜய் சாருக்கு ஹேண்ட்ஸ்அப் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் நிறைய அவரை பற்றி பேசியிருக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு நல்ல விஷயத்துக்கு வரட்டாலும் இந்த மாதிரி நிகழ்வுக்கு வரணும் அப்படிங்கிறத விஜய் சார் கரெக்டாக அதை தெளிவுபடுத்திட்டாரு. வந்தார், அவர் அஞ்சலி செலுத்திட்டு அண்ணிட்ட பேசிட்டு அப்படி போகும்போது கூட அப்படி திரும்ப அப்படி ஒரு லுக்கு உடுத்து, அப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது அந்த கண்ணில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. நம்ம இவரை ஒரு தடவை போய் பார்க்கலேங்கிறது அந்த ஃபீலிங் இருந்திருக்கும். அஜித் அவர்கள் மேலே தொடர் குற்றச்சாட்டு. ஃபாரின்லேருந்து இன்னும் வரல, அவர் வருவார் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்த தகவல். பையன் டாக்டருக்கு படிக்க போகிறான், நான் கூட்டு போய் நான் தர்மதுரை படம் பார்த்தேன். அதில் தம்பி டாக்டராக பண்ணியிருப்பாரு. நீ எங்கே படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னுடைய சேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கணும். தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே வந்திருந்தாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நிச்சயமாக அடுத்த கேப்டனுக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வர்றாரு, சார் இப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தெரியாமல் போச்சு சார், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சார், அடுத்த கேப்டனுக்கு தான் சார் ஓட்டு. கேப்டனுக்கு 2 கண்ணு மாதிரி இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக தம்பி சமூக பாண்டியன் சினிமாவில் பெரிய ஆளாக வருவார். அதே மாதிரி தம்பி பிரபாகரன் அரசியலில் மிகப்பெரிய ஆளாக வருவார். நடிகர் சங்க கட்டிடத்துக்கு முதல் எனக்கு தெரிஞ்சு குரல் கொடுத்ததும் நீங்களா தான் இருந்தீங்க. அதுவும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். இப்போ அதை பற்றி விவாதிக்கிறாங்களா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டே அன்னைக்கு திரு விஷால் சாரும் திரு S.A. சூர்யா சாரும் சைதாப்பேட்டையில் வேளாங்கண்ணி காலேஜ் அப்படின்னு ஒரு இதுக்கு சீஃப் கெஸ்டாக போனாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற டைம் இதுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக போகும்போது அவர் அங்கே வெளியில் வரும்போது பத்திரிகைக்காரங்கள் பேட்டி கேட்குறாங்க, மீடியாஸ் பேட்டி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த வருஷத்தில் அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருவோம், இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அதை முடிச்சிருவோம் அப்படின்னா. அப்போ அதில் அவர் பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, என்ன அந்த இது பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னா அவர் ஒரு சில பேர்களை சொல்கிறாரு அந்த இடத்துல. இது மார்ச் 8ஆம் தேதி நடக்குது. அப்புறம் 9ஆம் தேதி நான் ஒரு மீடியாவில் பேட்டி கொடுக்குறேன். நிச்சயமாக கேப்டனுடைய பேர் தான் இதில் வரணும், வைக்கணும். ஏன்னா அவர் அவ்வளவு செஞ்சுருக்காரு. இன்னைக்கு நடிகர் சங்கம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு காரணமே கேப்டன் தான். நடிகர் சங்க கட்டணத்தை கடனை அடைச்சது அவர் தான். அந்த இடத்தோட பத்திரத்தை மீட்டு கொடுத்தது அவர் தான். நீங்கள் அதில் புரோட்டோகால் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் நம்ம உள்ளே போகலை. அதில் இப்போ நேற்று கூட அவங்க அதை அறிவிக்கலை. ஸோ அப்போ அறிவிக்கலைன்னா அதில் நிறைய 1008 ப்ரொசீஜர் இருக்கும். அதில் அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் போடணும், அந்த புரோட்டோகால் இருக்குது, அதில் அவங்க ஒப்புதல் வாங்கணும். ப்ளஸ் அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்கள் திரு சிவாஜி சார், திரு எம்ஜிஆர் சார், அவங்களெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் அவங்க பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது இயற்கை. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அந்த இடம் வந்ததுக்கு காரணம் யாரு? திரும்ப வந்ததுக்கு காரணம் யாரு? கேப்டன் அவர்கள். ஃபர்ஸ்ட் திரு ஐயா NSK கிருஷ்ணன் அவர்கள் அந்த இடத்த 18 கிரவுண்டோ 16 கிரவுண்டோ வாங்கி கொடுத்தாரு. திரும்ப ஐயா எம்ஜிஆர் அவர்கள், ஐயா சிவாஜி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் கட்டடத்தை போட்டு அதில் சங்கத்தை உருவாக்கி டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. கடனை ஆச்சு, கடனை மீட்டு கொடுத்தது. இன்றைக்கு அந்த இடம் நடிகர் சங்கத்துக்குன்னு இருக்குன்னா அதுக்கு யாரால? கிட்டத்தட்ட 18 கிரவுண்டுன்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு கிரவுண்டு அந்த இடத்துல 10 கோடி ரூபா போனா கூட இன்னைக்கு 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சொத்தை பத்திரமா பக்குவமா அதை மீட்டு கொடுத்தது 3/4 பங்கு கேப்டன் அவர்களுக்கு இருக்கு. 25% பங்கு திரு சரத் சார், திரு ராதாரவியன் அவங்களுக்குலாம் இருக்கு. பட் இதை ஆர்கனைஸ் பண்ணி உச்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேரையும் அங்கே கூட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அப்படின்னு எல்லா இடங்களையும் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி, அதில் கூட அண்ணன் சிவா அண்ணன் பதிவு பண்ணியிருப்பார். அவன் நிகழ்ச்சி நடத்தினா பணம் கொடுக்கல, இவர் சட்டையை பிடிச்சிட்டு அங்கே CCTV கேமராலாம் இருக்குது, நீ பாரு அப்படின்னா. திருடுனா உனக்கே போலீஸ் பாதுகாப்பாக வரணும், நான் திருட்டை கண்டுபிடிச்சவனே நான் போலீஸை பேஸ் பண்ணதுன்னா அங்கே மொழி தெரியாத ஒரு இடத்துல போய் அங்கே போய் வெளிநாட்டில் போய் அங்கே ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா பாஸ்போர்ட்டே சீஸ் பண்ணிடுவான், பாஸ்போர்ட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அங்கேயும் போய் ஒரு தைரியமா போய் ஃபேஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்து இங்க வந்து கடன் அடைச்சி வைப்பு நிதியை வச்சு அந்த வைப்பு நிதி மூலமாக இங்க நலிந்த கலைஞர்களுக்கு பென்ஷனை வர வச்சு அதெல்லாம் செஞ்சது யாரு? அப்போ நாங்க எங்க கோரிக்கை என்னன்னா, மெயின் கட்டடத்துக்கு மெயின் பில்டிங்க்கு எங்களுடைய புரட்சி கலைஞருடைய பேரை வைத்தால் அது இவங்களுக்கு ஒரு நன்றி கடனா இருக்கும் அப்படின்னு நான் இதன் மூலமா கேட்டுக்கொள்கிறேன். விஜய பிரபாகரன் அவர்கள் பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. குறிப்பா யார் வந்தாலும் சரி வரலாலும் சரி எங்களுக்கு கோவம்லாம் இல்லை அப்படின்றதும் பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா மேல தப்பான விஷயங்கள், அதுக்கும் எனக்கான விளக்கம் நீங்க கொடுத்துருந்தீங்க. இருந்தாலும் அவ்வளவு வழிகள் இருக்கான அவங்களுக்குமே, ஏன்னா நிறைய சேனல்ஸ் ஆயிடுச்சு, நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? இல்ல அது நமக்கு தெரியாதுல்ல, அவங்க கஷ்டப்பட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து சோசியல் மீடியா வந்து அது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அவங்க வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சும்மா வந்துட்டு வெறுப்பேத்துறது கடுப்பேத்துறது அதுதானே உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு வந்து அதே சோசியல் மீடியா வந்து அவர் பாட்டை போட்டு அவருடைய டைலாக்கை போட்டு அதை போட்டு இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் மீம்ஸ் போடுறவங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? இதை திரு சரத்குமார் அவர்கள் அவருடைய 40வது ஆண்டு கலை விழாவில் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு. மீம்ஸ் போடுறவங்களுக்கு என்னையா தெரியும் கேப்டனை பற்றின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியாது. நான் நேரடியாக கேட்டிருக்கேன், கேப்டன் மீம்ஸ் போடுறாங்களா, கோவம் இல்லை, நம்மளை பற்றி சம்பாத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னாரு. அவர் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாரு. பட் அந்த பக்குவம் அந்த மென்டாலிட்டி வந்து அவங்க பசங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா அவர் வந்து மெச்சூரிட்டி ஆன ஒரு பர்சன். ப்ளஸ் வந்து அவர் வந்து யாரை பற்றியும் வந்து தப்பாக பேசாதவங்க. அந்த அந்த எதையுமே வந்து சரி போகிறாங்க அப்படிங்கிறத விட்டு போகிற மனப்பக்குவம் யங் பிளட்டுக்கு இருக்காதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அப்பா மேலே இப்படி ஒன்று பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அது யாராக இருந்தாலும். அது இப்போ வந்து உங்களுக்கே எடுத்துக்கங்களேன், உங்கள் அப்பாவை யாராவது ஒருத்தர் வந்து தப்பாக பேசுகிறாருன்னா உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்காதா? அது நேச்சர் தானே அது. ஸோ அது நம்ம அவங்களுக்கு இருந்திருக்கோம். அதை நம்மகிட்ட வந்து அவங்க வெளியில் பகிர்ந்துருக்க மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளே இருக்க தானே செய்யும். வந்தவங்களுக்கு நன்றி, வராதவங்களுக்கும் எங்கள் மேலே வருத்தம் இல்லை அப்படின்னாங்க. இந்த வராதவங்க, நீங்கள் கூட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, ஏன் வராதவங்களை பற்றி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கேப்டன் அவர்களுக்கே வரலையன்ற கோவம் எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் முதற்கொண்டு இருக்கு. ஏன்னா ஒரு தீவிரமான ரசிகராக உங்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ற கோவம் எங்களுக்கும் இருக்கு. அதை கேட்க தானே செய்யறாங்க. குறிப்பா அஜித் அவர்கள் இந்த நினைவேந்தல் விழாக்கு வராத திரு ரஜினிகாந்த் அவர்கள், விஜய் அவர்கள், இவங்க மேலேயும் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு? சார், அதாவது நினைவஞ்சலுக்கு வந்து நடிகர் சங்கத்தில் கட்டுப்பாடு இருந்துக்கும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்களுக்கு வந்து வேலைகள் இருக்கும், ஷூட்டிங் இருக்கும், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும். அது சார் சினிமாவில் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, எந்த டைம் எப்போ வேலை வரும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால வந்து விஜய் சார்லாம் அன்னைக்கே வந்துட்டு போயிட்டார்ல. வந்து உண்மையிலே நான் சொல்றேன், நானே வந்து விஜய் சார் மேல நிறைய வந்து மன வருத்தத்தில் பேசியிருக்கிறேன். அவர் வந்து வரல, பார்க்கல. ஆனாலும் இந்த நிகழ்வுக்கு வந்து அவர் வந்தார்ல, வந்து அந்த கூட்டத்திலையும், அதாவது அவர் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம். அந்த அவர் கண்டிப்பாக அதுக்கு பிஃபோர் வந்து அந்த டிவியில பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது கூட்ட நெரிசல் அவ்வளவு இருக்கு. அப்ப இதுல நம்ம போனா பிரச்சனை வருமே, நம்ம கூட்டத்துல நசிக்கிருவோமா? அந்த அவ்வளவு பெரிய நடிகர் வந்து அந்த கூட்டத்தையும் தாண்டி உள்ள வந்தாருல்ல. அதை வந்து உண்மையிலே நான் விஜய் சாருக்கு ஹேண்ட்ஸ் அப் பண்றேன். நான் ரொம்ப அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய அவரை பத்தி பேசியிருக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கத்தை நான் வந்து கேப்டனை பார்க்க வரலங்கிற ஒரு இதை நான் வந்து வெளிப்படுத்தினேன். ஆனா ஒரு மனிதன் ஒரு நல்ல விஷயத்துக்கு வரட்டாலும் இந்த மாதிரி நிகழ்வுக்கு வரணும் அப்படிங்கிறத விஜய் சார் வந்து கரெக்டா வந்து அதை வந்து தெளிவுபடுத்திட்டாரு. வந்தாரு, வந்து அந்த கூட்டத்திலையும் மிதிப்பட்டு நெரிசல்ல, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நானே ஒரு சின்ன நடிகர் ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்மளை வந்து நம்ம வந்து பிடிப்பான், அப்படி பிடிப்பான், இப்படி பிடிப்பான், போட்டா பிடிக்கணுமா, அதை பிடிப்பான். பட் அதெல்லாம் மீறி அவர் வந்தார் பாருங்க. உண்மையிலே வந்து விஜய் சாருக்கு நாங்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நின்று வந்து பார்த்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டார். அது நம்ம வீடியோலலாம் பார்த்தேன். நான் அந்த டைம் அங்கே இல்லை, பட் நான் விஷுவலாக பார்த்தேன். திரும்ப அவரை போகும்போது கூட அவரை திரும்ப இப்படி பார்த்தாரு அவர். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் டைம் கூட அப்படி
அவர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு அண்ணிட்ட பேசிட்டு அப்படி உங்களுக்கு போகும்போது கூட அப்படி ஒரு திரும்ப அப்படி ஒரு லுக்கு உடுத்து, அப்போ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கண்ணில் வந்து 1000 அர்த்தங்கள் இருக்குது. அதில் வந்து உண்மையிலே அவர் அந்த ஃபீல் பண்ணியிருப்பார். நம்ம வந்து இவரை ஒரு தடவை போய் பார்க்கலேங்கிறது அந்த ஃபீலிங் இருந்திருக்கும். ப்ளஸ் இவர் நமக்கு வந்து இவ்வளவு நன்றி பண்ணியிருக்காரு, நம்மளை ஒரு ஆளாக்கினாரே அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி உணர்ச்சி அதில் தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் உண்மையிலே வந்து நான் வந்து விஜய் சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு கூட அம்பிகா மேடம் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு மீடியாவில் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. என்ன பதிவு பண்ணாங்க அப்படின்னா, விஜி வந்து எப்படி விஜய்க்கு ஒரு செந்தூர பாண்டியா இருந்தாரோ அதே மாதிரி தம்பி விஜய் வந்து சம்முக்கு ஒரு செந்தூர பாண்டியா மாறணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பதிவை வந்து இன்னைக்கு அம்பிகா மேடம் சொன்னாங்க. அது அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய இஷ்டம். பட் அந்த அம்பிகா மேடம் அதை சொன்னாங்க. எங்களை மாதிரி வந்து கேப்டனுடைய அனுதாபிக்கெல்லாம் அது வந்து ஒரு 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 இதாக தெரிஞ்சுது. சரி, பட் பரவாயில்ல, இப்போ மேடம் வந்து அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க, வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்ல, மக்களோட வேண்டுதலும் அதுதான். விஜய் அவர்கள் கேப்டன் அவர்களோட மகன் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது எல்லாம் இருந்தாலும் அஜித் அவர்கள் மேல தொடர் குற்றச்சாட்டு எப்படின்னு இல்லை அஜித் சார் வந்து ஊர்ல இல்லைல்ல, வந்துட்டு ஆக்சுவலா வந்து 28 வந்து இந்த இது நடக்கும்போது அவர் துபாயில இருந்து ஃப்ளைட்டில் வேற ஒரு கண்ட்ரிக்கு போறார். ஸோ அதெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவர் வருவார். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் இன்னும் வரல அவர், ஃபாரின்லேருந்து இன்னும் வரல அவர். பட் வருவார் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்த தகவல். கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவர் வருவார். ஏன்னா அஜித் சாருக்கு வந்து கேப்டனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து அந்த நடிகர் சங்கத்தில் வந்து அவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகலை, அந்த பணம் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாரு, அந்த 10 லட்ச ரூபா அவர் வாங்கலை. அவர் ஏன் வரலன்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு சட்டையை கழட்டிட்டு முதுவை காட்டி அதில் வந்து தழும்புகள் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் அதை வந்து கேப்டன் வந்து என்னென்னா கோவப்படுவார். ஆனால் என்னென்னா அவங்க மேலே வந்து உண்மை விஷயம் இருந்ததுன்னா அப்படியே அவர் மெல்ட் ஆயிடுவார். ஸோ திரும்ப வந்து அவர் வந்து அந்த 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டார். ப்ளஸ் அவர் வந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதாவது வளரணும்னு தான் நினைப்பார். ஏன்னா நான் என்கிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, நான் மதுரைக்கு போய்கிட்டு இருந்தேன்ப்பா, ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி தம்பி வந்துச்சு. அப்போ கூட அவர் பேரை சொல்லி மட்டும் சொல்ல மாட்டார், தம்பின்னு சொல்லுவார், இல்லை மூத்தாளாக இருந்தால் அண்ணன்னு சொல்லுவார். விஜய் சேதுபதி தம்பி வந்துச்சு, நான் வந்து விஜய் சேதுபதி அப்படின்னு அவரை வந்து அறிமுகப்படுத்தினார். பட் நம்ம அவர் சினிமாவெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்குறேன். அவர் அறிமுகப்படுத்தினார். அப்போ தம்பி நல்லா பண்ணுங்க, நீங்கள் யதார்த்தமாக பண்ணுறீங்கன்னு நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து தர்மதுரை படம் வந்து பார்த்துட்டு நான் என் பையனை கூப்பிட்டு போய் அந்த என் பையன் டாக்டருக்கு படிக்க போகிறான், ரஷ்யாவில் படிக்க போகிறான். அப்போ வந்து நான் கூப்பிட்டு போய் சொல்லும்போது அப்போ அவர் சொன்னால், நான் வந்து தர்மதுரை படம் பார்த்தேன், அதில் வந்து தம்பி வந்து டாக்டராக பண்ணியிருப்பார், நீ எங்கே படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னுடைய சேவை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கணும், முக்கியமாக ஏழை எளிய மக்கள் வந்தாங்கன்னா பணம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இலவசமாக பார்க்கணும் அப்படின்லாம் அந்த அட்வைஸ் பண்ணார். அது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் நடிகர் வரைக்கும் அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பார், அவர் படங்களை பார்த்துருப்பார். ஏன்னா அவருடைய வேலையை வந்து படம் பார்க்கறது தான். இல்லைண்ணே, ஏன் இந்த கேள்வி அஜித் அவர்கள் பற்றி வருதுன்னா, ஏதோ நள்ளிரவுல நேரம் கேட்டதாகவும் அதுக்கு வந்து மறுப்பு வந்ததாகவும் அப்படிலாம் இல்லை. அது வலைதளத்தில் தான் சொல்கிறாங்க. நானே கூட ஒரு வலைதளத்தில் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நான் 2:30 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, அதனால் இவங்க வந்துட்டு அது வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு. அது வலைதளத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வலைதளங்களில் வந்து பாதி இல்லை 90% பொய்யா தான் இருக்கும் போல இருக்குது, ஒரு 10% தான் உண்மையாக இருக்கும் போல இருக்குது. அப்படி ஆகிப்போச்சு அந்த வலைதளங்கள். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, உண்மையாக பேசுங்க, டிரான்ஸ்பரண்டாக இருங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுங்க, கரெக்டாக பேசுங்க. அதுதான் சொல்கிறேன். அது வந்து அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வேணும், ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு, அது இல்லைன்னா வர்ற கெஸ்ட்டே கண்டென்ட்டாக ஆக்கி அவங்கள ஒரு வழி பண்ணி விட்டு, இதைத்தான் அவர் கேப்டன் வந்து முன்னாடியே துப்பிட்டு போனார். அது ஒரு சில பத்திரிகைக்காரங்கள், ஒரு சில டிவிக்காரங்களை சொல்கிறேன், நான் எல்லாரையுமே சொல்லலை. இந்த மாதிரி தப்பாக இது பண்ணுறோம், அன்னைக்கே கேப்டன் வந்து துப்பிட்டு போயிட்டார். அது வந்து உண்மைத்தன்மையாக இருக்கணும். எனக்கு என்னுடைய பொறுத்த வரைக்கும் நம்மளும் மீடியாவில் தான் இருக்கிறோம், அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேப்டன் அவர்களுடைய இந்த
டெத்தையே வந்து 3-4 தடவை அவங்க போட்டுவிட்டு ரஜினி சாரே வந்து உண்மையான்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து அவங்க விட்டுட்டாங்க. அதனால் வந்து அது வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து மீடியா வந்து நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா எல்லாம் உங்கள் நண்பர்களாக தான் இருப்பாங்க எல்லாரும். கண்டிப்பா. 2 கேள்வியோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்நியார் அவர்கள் என்ன மனநிலையில இருக்காங்க? நாங்களும் பார்த்திருந்தோம் ஒரு அறிவிப்பு, சீக்கிரமான ஒரு கூட்டம் கூட்டுறதாகவும் கேள்விப்பட்டோம். தேமுதிக எல்லாரும் கேட்ட அந்த கொஸ்டின் மார்க்கை உடைச்சி மறுபடியும் எழுச்சி பெறுமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நிறைய இடங்கள்ல நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டு நிறைய இடங்கள்ல போகிறேன். இப்போ திருப்பதி பக்கம் புத்தூர் போனேன். அங்கே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே வந்திருந்தாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நிச்சயமாக இடத்துல கேப்டனுக்கு தான் ஓட்டு போடுவோம். அதே மாதிரி இங்கே ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வர்றாரு, சார் இப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தெரியாமல் போச்சே சார், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சார், அடுத்து கேப்டனுக்கு தான் சார் ஓட்டு. ஸோ ஒவ்வொரு இடங்களையும் போகும்போது அவங்க சொல்கிறாங்க, லேடிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் எங்களுக்கு தெரியுது இவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு, இவ்வளவு செஞ்சுருக்காரு மக்களுக்கு, நாங்கள் நிச்சயமாக வந்து கேப்டனுக்கு தாங்க ஓட்டு போடுவோம். இன்றைக்கி நான் போகிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24வது நாள், ஐ திங்க் 24 நினைக்கிறேன். என்ன கூட்டங்கிறீங்க, எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாமா வர்றாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லேடிஸ் நிறையா வர்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து வந்து கன்வெர்ட் ஆகாது, ஓட்டாக வராதுன்னா கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா பெண்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு நடந்த ஒரு துயர சம்பவம் மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. வர்றவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் ஆனால் கூட அழுகுறாங்க வந்து அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அதை தேமுதிகலாம் வந்துட்டு இனிமேல் தான் அது மிகப்பெரிய ஒரு பலத்தை அதை சந்திக்க போகுது. அது உங்களுக்கு இப்போ தெரியாது. நான் சொல்கிறது, எலெக்ஷன் டயத்தில் நிச்சயமாக எல்லாருமே தேடி வருவாங்க. அது நீங்கள் உங்களுக்கு புரியும். அன்னைக்கு நான் இவர் சொன்னது உண்மை அப்படிங்கிறது. நிச்சயமாக வந்து எனக்கு தெரிஞ்சு தலைவர் கேப்டன் அவர்கள், இது நான் வந்து சொல்லக்கூடாது, அவருடைய உயிரை கொடுத்து இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நான் சொல்லுவேன். இது வந்து நிச்சயமாக அது மக்களும் அதை வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு எழுச்சியை பெறும். அது அடுத்த கேப்டனாக உருமாறிட்டாரா நம்ம பிரபாகரன் அவர்கள்? இல்லை, அது இன்னும் வந்து அவர் பதவி கொடுக்கலல்ல. அது வந்து பதவி கொடுக்கணும். நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவர் தம்பி பிரபாகரனை வந்து தூரமாக பார்த்தீங்கன்னா கேப்டன் மாதிரியே தான் தெரியும். ஏன்னா நேற்று கூட பழைய நடிகை அம்மா வந்து என்கிட்ட வந்து பேசுனாங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் போட்டு பேசுனாங்க. நேற்று நடிகர் சங்கத்தில் அவங்கள பார்த்தேன் நான். எஸ்என் பார்வதி அம்மா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான நாடகம் போட்டவங்க. அப்போ இருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வயசு 82 வயசு. அவங்க வந்து திரு எம்ஜிஆர் கூட, திரு சிவாஜி சார் கூட எல்லார் படங்களையும் நடிச்சிருக்காங்க. இப்போ கேப்டன் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. கேப்டனுக்கு அம்மாவை கூட அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க இன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, காலையில் ஃபோனில் பேசும்போது சொன்னாங்க, அந்த தம்பி மேடையில் நிற்கும்போது அப்படியே விஜய் தம்பி நிற்கிற மாதிரியே இருக்குங்க, அப்படியே அப்பாவை அந்த தம்பி உரிச்சு வச்சிருக்காப்ப, அப்போ ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த விஜய் தம்பி மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவரை வந்து கேப்டனுடைய மறு உருவமாக தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுல்ல. நிச்சயமாக வந்து அவர் புலியாக மாறுவார். நிச்சயமாக அப்பாவோட குவாலிட்டி வந்து நிச்சயமாக பசங்களுக்கு இருக்க தானே செய்யும். அந்த பிளட்டு தானே. அதனால் வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுத்து யங்ஸ்டர்ஸு அந்த என்ன சொல்கிறது, அந்த வேகம், அந்த ஸ்பீடு, ப்ளஸ் வந்து இப்போ அவர் பொலிட்டிக்கலில் வந்து கற்றுட்டார். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படிங்கிறது கொஞ்சம் பக்குவமாக வந்துச்சு. ஆரம்பத்தில் அவர் வந்து அப்படி பேசினார், இப்படி பேசினார், அப்போ அந்த வயசு அப்படி. பட் இப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு அது. ப்ளஸ் இன்னைக்கு வந்து அவங்க 2 விஷயம் என்னன்னா, கேப்டன் அவர்களுக்கு வந்து 2 விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். இதில் சினிமாவில் சாதிக்கணும்னு நினச்சாரு, சாதிச்சாரு. அரசியல்லையும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் நல்லது செஞ்சார். ஆனால் இந்த தமிழ்நாட்டோட சாபக்கேடு அவரை வந்து அவங்க சிஎம் ஆக்கலை. சிஎம்மா ஆக்கியிருந்தா அவர் வந்து நிச்சயமாக காமராஜர் மாதிரியும் புரட்சித் தலைவர் மாதிரியும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருப்பார், மக்களுக்கு நிறையா செஞ்சிருப்பார். இது கேப்டனுக்கு 2 கண்ணு மாதிரி இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக தம்பி சமூக பாண்டியன் சினிமாவில் பெரிய ஆளாக வருவார்.
அதே மாதிரி தம்பி பிரபாகரன் அரசியல்ல மிகப்பெரிய ஆளா வருவார். ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்க கூட இருக்கிறோம். எங்களுக்கே வந்து கேப்டனுடைய ஆன்மா வந்து உதவி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். நாங்க கூட இருக்கிறவங்க, கூட பயணிச்சவங்க. அப்ப எங்களுக்கே அந்த ஒரு 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 நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு கேப்டனுடைய ஆன்மா நிச்சயமா நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அந்த கேப்டனுடைய ஆன்மா என்ன செய்யணும்? என்ன செய்யும்? நிச்சயமா அவங்கள வழிநடத்தி ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரும். அந்த நம்பிக்கை நிச்சயமா எங்களுக்கு இருக்கு. எங்கள போன்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வலுவாக ஒரு அரசியல்ல ஒரு எப்படி ஒரு நேரத்துல வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் கேப்டன் ஒரு 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 பாயிண்ட்ல சுத்திக்கிட்டு இருந்ததோ, அந்த பாயிண்ட் இப்ப திரும்ப வந்துடுச்சு. நிச்சயமாக இப்ப நீங்க வரக்கூடிய தேர்தல்ல அதை நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி திரு முரளி. நன்றி ஆதன் டிவி நேயர்களுக்கு. மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷன்ல நம்ம சந்திப்போம். நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மிக விரைவில் நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் அவர்கள் பெயர் வைப்பாங்க. அப்பயும் தொடர்ந்து இதை பத்தின விஷயங்கள் நம்ம பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.